Hello students, welcome to School Less. இன்னைக்கு நம்ம 3rd standard English term 1 volume 1 bookல page 87ல உள்ள small creatures, அதாவது சிறிய உயிரினங்கள், இதை பத்தி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். small creaturesனா சிறிய உயிரினங்கள். I keep away from the insects, do you? அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறா. கீப் அவே அப்படின்னா நான் விலகி இருப்பேன். இந்த பொண்ணு சொல்கிறா, நம்ம பூச்சிங்களெல்லாம் பார்த்தா அதுக்கிட்ட போகக்கூடாது, அது நம்மளை கடிச்சிரும்ல, அதனால் அதுலேருந்து விலகி இருக்கணும். ஐ கீப் அவே ஃப்ரம் த இன்செக்ட்ஸ், நான் தள்ளி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் விலகி இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க. என்ன குட்டீஸ், நீங்களும் விலகி இருப்பீங்க தானே பூச்சிக்கிட்ட இருந்து? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த பூச்சிங்களோட இங்கிலீஷ் பேர்லாம் என்னன்னு பார்க்கலாம். இது என்னது? இது வந்து ஸ்னெயில், நத்துன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ஸ்னெயில்னு சொல்லுவாங்க. இது என்னது? பீயை வந்து பம்பிள் பீன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது என்னது? இந்த பூச்சி சிவப்பும் கருப்பு புள்ளிகளாக இருக்கும், இது வந்து லேடி பக் அப்படின்பாங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளைன்பாங்க. இது என்னது? நம்ம வீட்டில் நம்மளை கடிக்கும்ல கொசுவை மஸ்கிட்டோ, MOSQUITO மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை கலரில் இருக்கிறது பேர் என்னது? கிராஸ் ஹாப்பர். என்னது? கிராஸ் ஹாப்பர். வெட்டுக்கிளின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தும்பின்னு சொல்லுவாங்க, தும்பி இல்லை தட்டாம்பிள்ளைன்பாங்க. இதை வந்து ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்லுவோம். இது நம்ம வீட்டில் பார்க்குற அதை வந்து ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். சிலந்திய ஸ்பைடர்னு சொல்லுவோம். இது வந்து கோல்டன் பீட்டில், இது ஒரு வகையான பீட்டில்னா வண்டு, கோல்டன் பீட்டில் அப்படின்னு. அப்புறம் ஃபயர்ஃப்ளைன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இருட்டில் பார்த்தீங்கன்னா அது மினுமினுக்கும், மின்மினி பூச்சின்னு சொல்லுவோம், அதை ஃபயர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். கேட்டர்பில்லர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேட்டர்பில்லர் ஒரு பச்சை கலரில் ஒரு புழு மாதிரி ஒன்று போகும்ல, அது வந்து கேட்டர்பில்லர். இதுதான் வளர்ந்து பட்டர்ஃப்ளை ஆகும். இதுக்கப்புறம் இது ஒரு வகையான வண்டு, பீட்டில்னு சொல்லுவோம். அப்புறம் இதுவும் ஒரு வகையான பூச்சி, ரெயின் பக் அப்படின்னு சொல்லுவோம், மழை காலத்தில் வர ரெயின் பக். ஓகே, இப்போ நம்ம அந்த போயம் வாசிக்கலாம். இன்சி வின்சி ஸ்பைடர். இன்சி வின்சினா என்ன அர்த்தம்? இன்சி வின்சினா ரொம்ப சின்ன, ஸ்மால்னு அர்த்தம். குட்டியாக இருக்க ஒரு ஸ்பைடரை பற்றி ஒரு பாட்டு. இந்த ஸோ இந்த எட்டுக்கால் பூச்சி என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்பவுட்டுன்றது என்னது? இங்கே இருக்க இந்த வாட்டர் டியூப், இந்த டியூப் வழியாக மேலே ஏற பார்க்குது. அப்போ என்ன வருது? மேலேருந்து மழை பெஞ்சு அந்த தண்ணியெல்லாம் இந்த டியூப் வழியாக வெளில வரும்போது இந்த ஸ்பைடரும் அடிச்சுட்டு வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருது. ஸோ இதை தான் போயமாக வாசிக்கிற போகிறோம், வாங்க பாடலாம். இன்சி வின்சி ஸ்பைடர். Incy Wincy Spider climbed up the water spout. Down came the rain and washed poor Incy out. Out came the sunshine and dried up all the rain. And Incy Wincy Spider climbed up the spout again. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, முதல்ல இந்த ஸ்பைடர் வந்து மேலே ஏறும் போது மழை பெய்யறதுனால ஃபுல்லாக தண்ணி டியூப் வழியாக அடிச்சுட்டு வந்து இது பொத்துன்னு வந்து விழுந்துருது. அப்புறம் என்ன நடக்குது? வெயில் அடிக்கிறதுனால இந்த தண்ணி எல்லாம் காஞ்சி போய் திருப்பியும் அது மேலே ஏறி ஹாப்பியாக மேலே போயிடுச்சு. ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்பவுட்டுன்றது இந்த வாட்டர் டியூபோட வாயை தான் ஸ்பவுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாய் வழியாக ஏறி மேலே போகுதுல, அதுதான் ஸ்பவுட்டு. மீதி எல்லா வேர்ட்ஸ்க்கான டெஃபினேஷன் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். கிளைம்டுனா மேலே ஏறுறது, சன்ஷைன் வந்தோடனே தண்ணியெல்லாம் வத்திடுது, ட்ரைட் அப் ஆல் த ரெயின். அப்புறம் திருப்பியும் இது மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு, அதை தான் சொல்கிறாங்க. தும்பி தான் ட்ராகன் ஃப்ளை. ப்ரவுட் ட்ராகன் ஃப்ளைனா என்ன அர்த்தம்? ரொம்ப பெருமிதமான ஒரு ட்ராகன் ஃப்ளையை பற்றியான கதை. இது வந்து அது ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் போய் நான் தான் பெருசு, நீங்களாம் சின்னவங்க அப்படின்னு சொல்லுது. கடைசி இந்த ட்ராகன் ஃப்ளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். A blue dragonfly lives near a pond with his friends. He is a proud insect. One morning, as he was enjoying the sun sitting on a lotus leaf, a butterfly comes by. என்ன பண்ணுது? இது இந்த ப்ளூ ட்ராகன்ஃப்ளை வந்து ஒரு பாண்டு கிட்ட அதோட ஃப்ரெண்ட்ஸோட வாழ்ந்துட்டு வருது. பாண்டுனா ஒரு குட்டை. He is a proud insect. He is a proud insectனா ரொம்ப பெருமையாக அதை பற்றி அதையே பெருமை பேசிக்கிற மாதிரி ஒரு இன்செக்ட் அது.
ஒரு நாள் என்ன ஆகுது, வெயிலில் லோட்டஸ் லீஃப் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளை வருது. இந்த பட்டர்ஃப்ளை கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ ஏன் ரொம்ப சோகமாக இருக்க பட்டர்ஃப்ளை, உன் விங்ஸ் வந்து என்னோட விங்ஸ் மாதிரி மினுமினுக்க மாட்டேங்குதா சன்னில், அதனால் நீ சோகமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பட்டர்ஃப்ளைகிட்ட கேட்குது. பட்டர்ஃப்ளை சொல்லுது, நான்லாம் ஒன்றும் சோகமாக இல்லையே, நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், என் விங்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது, ஐ எம் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல் இன்செக்ட் சொல்லி பட்டர்ஃப்ளை சொல்லுது. ஸோ இது ட்ராகன் ஃப்ளை என்ன சொல்லுது, ஹலோ பட்டர்ஃப்ளை, யூ லுக் சேட், இஸ் இட் பிகாஸ் மை விங்ஸ் ஷைன் இன் த சன், என் விங்ஸ் வந்து மினுமினுக்குது சன்னில், அதனாலயா நீ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டு பட்டர்ஃப்ளை நான்லாம் ஒன்றும் சோகமாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அடுத்தது ஒரு எறும்பை பார்க்குது. ஆண்ட் ஸ்பீக்ஸ் ஆஸ் ஹீ இஸ் ஆன் ஹிஸ் வே டு ஹிஸ் ஆண்டில் கேரிங் ஃபுட் ஃபார் த வின்டர். எறும்பு எப்பவுமே என்ன பண்ணும், மழை காலத்துக்காக உணவை சேகரித்து வைக்கும். அந்த மாதிரி சேமித்து வைக்கிற ஒரு ஆண்ட் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறத கூப்பிட்டு இது என்ன கேட்குது, ஐயோ நீ பாவம் எறும்பு, உன்னால் இந்த சின்ன காலை வச்சுக்கிட்டு தின்னான லெக்ஸ்னால் மெல்லிசான காலை வச்சுட்டு நீ எவ்வளோ தூரம் தான் டெய்லியும் நடப்ப, உனக்கு வந்து என்ன மாதிரி ஷைனியாக விங்ஸ் இல்லை, பளபளக்கிற விங்ஸ் இல்லை, என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லாக நீ இல்லை, ஹவு சேட், ஐயோ எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி இது வந்து ட்ராகன் ஃப்ளை வந்து சொல்லுது. அதுக்கு அந்த ஆண்ட் சொல்லுது, ஷுவர்லி யூ கேன் ஃபைண்ட் சம் ஒர்க் டு டூ காண்ட் யூ, நீ போய் உனக்கு ஏதாவது வேலையை பார்க்குறதுக்கு வழியை பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஆண்ட் சொல்லுது. ஆல் தேட் யூ டூ ஆல் டே இஸ் டு சிட் தேர் அண்ட் ஃபீல் ஸோ ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீ நாள்தோறும் என்ன பண்ணுற, அங்கே ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு உன்னை பற்றி நீயே பெருமையாக பேசிகிட்டு இருக்க, இதைத்தான் நீ தினைக்கும் பண்ணுற அப்படின்னு சொல்லி எறும்பு சொல்லுது. நீ ஏதாவது வேலை வெட்டி பார்க்க மாட்டியா அப்படின்னு எறும்பு கேட்குது. அடுத்தது என்ன பண்ணுது, நம்ம ட்ராகன் ஃப்ளை சும்மா இருக்குமா, அடுத்தது லேடி பர்க்கிட்ட போய் கேட்குது. லேடி பர்க்கிட்ட போய் சொல்லுது, நீ என்ன இப்படி குண்டாக இருக்க, உனக்கு வந்து என்ன மாதிரி சும்மா இருக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி அது கிண்டலாக கேட்குது. அதுக்கு அந்த லேடி பர்க் சொல்லுது, இல்லை நான்லாம் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் எப்படி இருக்கேனோ அதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஐ எம் ஹாப்பி ஆஸ் ஐ எம், அப்படின்னா நான் எப்படி இருக்கேனோ அது எனக்கு பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது இந்த ட்ராகன் ஃப்ளை சும்மா இல்லாமல் ஒரு பம்பிள் பீட்ட போய் என்ன சொல்லுது, பம்பிள் பீ, யூ மஸ்ட் பி ஸோ போர்ட் வித் யுவர் எல்லோ அண்ட் பிளாக் கலர் பாடி, மை விங்ஸ் சேஞ்ச் கலர் டியூரிங் த டே. என்னோடய விங்ஸ் வந்து வெயில் படும் போதெல்லாம் பளபளன்னு மினுங்கும், வெவ்வேறு கலரில் தெரியும், ஆனால் பாரு நீ வெறும் பிளாக் அண்ட் எல்லோ கலர் கோடு தான் உன் பாடி ஃபுல்லாக இருக்குது, உனக்கு வந்து போர் அடிக்கலையா, உன் பாடி இந்த கலரில் இருக்குது, சேஞ்ச் ஆகாமல் இப்படி இருக்குது, அதை பார்த்து போர் அடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு இந்த பம்பிள் பீ என்ன சொல்லுது, யூ better stop boasting about your looks dragonfly, my wings are good enough for me. boastingனா பெருமை பீத்தாதுன்னு அர்த்தம். நீ வந்து பெருமைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி பம்பிள் பீ சொல்லுது. எனக்கு இருக்கிற விங்ஸ் தான் எனக்கு போதும், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது ட்ராகன் ஃப்ளை சும்மா இருக்காது, இதுதான் ப்ரவுட் ட்ராகன் ஃப்ளை ஆச்சு. அடுத்தது யார்கிட்ட போகுது, பீட்டில்கிட்ட போகுது. பீட்டில் ஸ்குவீக்ஸ் ஆஸ் இட் கம்ஸ் பை. அது வந்து ஸ்குவீக்னா சவுண்ட் கொடுத்துட்டே வரும்ல, அது மாதிரி வருது. அப்போது இந்த ட்ராகன் ஃப்ளை என்ன கேட்குது, பீட்டில் யூ ஸ்கேட் மீ, ப்ளீஸ் டு நாட் கம் நியர் மீ லைக் தட் அகேன். நீ இப்படி சவுண்டு கொடுத்துட்டுலாம் என்கிட்ட வராத, நீ வந்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே இல்லை, வி ஆர் ஆல் வண்டர்ஃபுல் இன் அவர் ஓன் வே ஜஸ்ட் அஸ் யூ ஆர் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. நீ எப்படி ஒரு நல்ல இன்செக்டோ அது மாதிரி தான் எல்லாருமே நல்ல இன்செக்ட் தான், நீ பயப்படலாம் தேவையில்லைன்ற மாதிரி பீட்டில் சொல்லுது. இப்படியே இந்த ட்ராகன் ஃப்ளை வந்து உக்காந்து கதை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, ஹங்க்ரி கெமிலியான்னா பச்சோந்தி வருது. வந்து மெதுவாக நடந்து வந்து இங்கே யாரடா அப்படி இப்போ கதை பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுது, நல்லா நம்மளுக்கு ஒரு ட்ராகன் ஃப்ளை கிடச்சிருக்குது, சாப்பிடுவோம். வாட் அ கலர்ஃபுல் ட்ராகன் ஃப்ளை, ஹீ இஸ் ஸோ ஃபூலிஷ் டு சிட் நியர் த ராக் அண்ட் டாக் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹீ இஸ் மை லஞ்ச் ஃபார் த டே. இன்றைக்கி நம்ம இதை சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு நான் அதோட ஸ்டிக்கி டங்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த டங்கை வச்சு நாக்கை நீட்டி அதை பிடிச்சி அப்படியே சாப்பிட்றது. த கெமிலியான் கேச்சஸ் த ப்ரவுட் ட்ராகன் ஃப்ளை வித் அ ஸ்டிக்கி tongue and it munches and eats the dragonfly. பார்த்தீங்களா, அந்த ட்ராகன் ஃப்ளை வாய்க்குள்ளே போயிடுச்சு, சாம்ப்னு சொல்லி அது சாப்பிட்றது. கெமிலியான் வந்து அந்த ட்ராகன் ஃப்ளையை சாப்பிட்றது. ஸோ வி ஷுட் நாட் போஸ்ட், வி ஷுட் பி ஹம்பிள். நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தன்னடக்கமாக சந்தோஷமாக இருந்துக்கணும். என்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு பெருமை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது.
ஓகே, இப்போ நம்ம டிக் த கரெக்ட் பிக்சர் அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆல் த இன்செக்ட்ஸ் இன் த ஸ்டோரி லிவ் நியர். இங்கே இருந்த எல்லா இன்செக்டும் எங்கே வாழ்ந்துச்சு? ஃபால்ஸ் கிட்ட வாழ்ந்ததா இல்லை பாண்டில் வாழ்ந்ததா? பாண்டில் இருந்தது. டேஷ் இஸ் டூ ப்ரவுட் ஆஃப் இட் செல்ஃப். ட்ராகன் ஃப்ளை தான் வாஸ் டூ ப்ரவுட் ஆஃப் இட் செல்ஃப். மேட்ச் த வேர்ட்ஸ் டு த பிக்சர்ஸ். ஸோ இதில் பஸ் வந்து எது பண்ணும்? பி தான் பஸ் பண்ணும். ஸ்குவீக் வந்து பீட்டில் பண்ணும். கலர்ஃபுல்லாக இருக்கிறது யார்? பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி. பட்டர்ஃப்ளை தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஷைனி விங்ஸ் யாருக்கு இருந்துச்சு? ட்ராகன் ஃப்ளைக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு லிசன், திங்க் அண்ட் ரைட். வாட் கலர் இஸ் த ட்ராகன் ஃப்ளை? த ட்ராகன் ஃப்ளை இஸ் ப்ளூ. ட்ராகன் ஃப்ளை என்ன கலர்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஆண்ட் கேரிங்? ஆண்ட் என்ன கேரி பண்ணிட்டு போச்சு? வின்டருக்கு ஃபுட்டு கேரி பண்ணிட்டு போச்சு. த ஆண்ட் இஸ் கேரிங் ஃபுட். வாட் கலர் இஸ் த பம்பிள் பீ? த பம்பிள் பீ ஹேஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் எல்லோ அண்ட் பிளாக். பம்பிள் பீ வந்து இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் பம்பிள் பீ. எல்லோ அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரைப்ஸ்னால் கோடாக இருக்குல்ல, அதுதான் stripes. So bumblebee has stripes of yellow and black. Why did the chameleon eat the dragonfly? Chameleon na பச்சோந்தி. Why did the chameleon eat the dragonfly? பச்சோந்தி ஏன் dragonfly சாப்பிட்டுச்சு? ஏன்னா அதுக்கு ஹங்க்ரியாக இருந்துச்சு, பசிச்சிச்சு. The chameleon eats the dragonfly as it was hungry. ஹங்க்ரின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை பார்த்து இந்த படத்தில் அடுத்தது என்ன வரும்? இங்கே வந்து ஒரு முட்டை இருக்குது, அதாவது இந்த இலை மேலே முட்டை இருக்குது, ஒயிட் கலரில் இருக்கிறதுல எக்ஸு. இந்த முட்டையிலேருந்து கேட்டர் பில்லர் வருது. இந்த கேட்டர் பில்லர் வந்து அதை சுற்றி ஒரு கூடு மாதிரி கட்டும். இதுக்கு பேர் கக்கூன். இந்த கூடுலேருந்து உடச்சிட்டு வெளியில் வரும்போது என்னாகும்? பட்டர்ஃப்ளை வெளியில் வரும். ஸோ இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி நீங்கள் சயின்ஸில் இன்னும் கொஞ்சம் நாளில் படிப்பீங்க. ஆனால் இதுதான் எக்கு, கேட்டர்பில்லர். இது எக்குன்னு கூட சொல்ல மாட்டோம், லார்வேன்னு சொல்லுவோம். அடுத்தது கேட்டர்பில்லர், அதுக்கப்புறம் கக்கூன், அதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லெட்டஸ் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். இதில் இந்த இன்செக்ட்ஸ்லாம் என்ன பண்ணோன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து நடக்கிறத வாக், ரன்னுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த இன்செக்ட்ஸ் மூவ் பண்ணுறத ஆக்ஷன்ஸ், அதாவது இது உங்களோட ஆக்ஷன்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்? கேட்டர்பில்லரோட ஆக்ஷனை க்ரால்னு சொல்லுவோம். ஆண்டோட ஆக்ஷனை மார்ச், பட்டர்ஃப்ளையோட ஆக்ஷனை ஃப்ளை, ஸ்னெயிலோட ஆக்ஷனை ஸ்லைடு, அதாவது சறுக்கி போகும்ல அது. அப்புறம் இந்த கிராஸ் ஹாப்பரோட ஆக்ஷன் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சர்க்கிள் த இன்செக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. லயன், ஹார்ஸ்னால் சிங்கம், குதிரை. கேட்டர்பில்லர் தான் வந்து இன்செக்ட். ஸோ கேட்டர்பில்லரை சர்க்கிள் பண்ணியிருக்கேன். பட்டர்ஃப்ளை, எலிஃபெண்ட், ட்ராகன் ஃப்ளை. இதில் பட்டர்ஃப்ளையும் ட்ராகன் ஃப்ளையும் இன்செக்ட். எலிஃபெண்ட் வந்து யானை. ஸ்னெயில், ஆண்ட், டைகர். இதில் ஸ்னெயில், ஆண்ட் வந்து இன்செக்ட், டைகர் வந்து புலி. கேமல், கிராஸ் ஹாப்பர், ஃபயர்ஃப்ளை. இதில் கிராஸ் ஹாப்பரும் ஃபயர்ஃப்ளையும் இன்செக்ட். கேமல் வந்து ஒட்டகச்சிமிங்கி. Fill in the blanks with the actions of the insects. Fill in the blanks with the actions of the insects. இங்கே கொடுத்துருக்க இன்செக்ட் என்ன ஆக்ஷன் வேர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆக்ஷன் வேர்ட் பண்ணும்? பட்டர்ஃப்ளை ஃப்ளை பண்ணும், கிராஸ் ஹாப்பர் ஜம்ப் பண்ணும், கேட்டர்பில்லர் க்ரால் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அதோட ஆக்ஷன் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லெட் அஸ் டூ. ஃபார், காட், grow, long, hold, hot, hurt, keep, kind, laugh, light, much. இது வேர்ட் வால். எப்படி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வாசிக்கிறதுன்னு பழகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபார், காட், grow, long, hold, hot, hurt, keep, kind, laugh, light, much. நெக்ஸ்ட்டு லிசன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட். ஏஆர் அப்படின்றது ஆர் அப்படின்னு சவுண்ட் கேட்கும். கார், ஜார் அப்படின்னு. ஸோ இந்த சவுண்டெல்லாம் முடிகிற வேர்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி படிக்க போகிறோம். கார், ஜார், ஃபார், தார், ஸ்டார். அப்புறம் இந்த வேர்ட் நடுவில் வரும்போது ஏஆர்ன்ற 2 லெட்டர்ஸ் நடுவில் வரும்போது எப்படி வேர்ட் சவுண்ட் ஆகும்? மார்க், பார்க்,
bark, dark, shark. இந்த லெட்டர்ஸ் முதல்ல வரும்போது ஆர்ட், ஆர்ம், ஃபார்ம், மார்ச், ஸ்பார்க் இதெல்லாம் இந்த ஏஆரோட ஆர் சவுண்டு. பிளாஸ்ட், ஃபாஸ்ட், பாஸ்ட், லாஸ்ட், வாஸ்ட் இதெல்லாம் ஏஎஸ்டி. ஏஎஸ்டின்னு முடியும் போது ஃபாஸ்ட், அப்புறம் வாஸ்ட் அந்த ஸ்ட் அப்படின்னு சவுண்டு கேட்குதுல, ஏஎஸ்டின்னு அது முடிகிற சவுண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ ஏஆர் சவுண்டும் ஏஎஸ்டி சவுண்டும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல. ஆர் அதாவது அந்த ஆர் ரொம்ப அழுத்தமாக வர்றது ஆர் அப்படின்னு தான் வரும். ஏஎஸ்டியில் அந்த எஸ்டி சவுண்டு அழுத்தமாக வரும். ஃபாஸ்ட், பாஸ்ட் அதெல்லாம் எஸ்டி சவுண்டு அழுத்தமாக வரும். இப்போது லெட்டஸ் ப்ராக்டிஸில் ரீட் அலவுட். த கார் இஸ் ஃபாஸ்ட். We have fun in the park. The ants march. The star is far. The dog barks at me. The shark eats the fish. So இதெல்லாம் தான் AR and AST words. Word wall கொடுத்துருக்காங்க. jar, far, tar, bar, star, mark, park, card, art, ஸ்பார்க், ஃபார்ம், பாட், அப்புறம் ஏஎஸ்டியில் முடிகிற வேர்ட்ஸ் பாஸ்ட், பிளாஸ்ட், ஃபாஸ்ட், லாஸ்ட். இப்போது இதை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. காரில் என்ன சவுண்ட் கேட்குது? ஏஆர்னு முடியும். ஸோ ஏஆர் சவுண்டு கேட்குது. ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் ஏஎஸ்டின்னு முடியுது. ஸோ ஏஎஸ்டியை சர்க்கிள் பண்ணோம். பிளாஸ்ட், பிளாஸ்ட் ஸோ என்னது? ஏஎஸ்டின்னு முடியுது. ஏஎஸ்டியை சர்க்கிள் பண்ணணும். ஜார், ஜார் ஜார் வந்து ஏஆர்னு முடியுது. இந்த ஏஆரை சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸ்டார், ஸ்டார் வந்து ஏஆர்னு முடியும். அப்புறம் பிளாஸ்ட் ஏஎஸ்டியில் முடியும். பார்க் ஏஆர் நடுவில் வரும். ஃபாஸ்ட் ஏஎஸ்டியில் முடியும். ஸோ பிளாஸ்ட்டும் ஃபாஸ்ட்டும் ஒரே ஏஎஸ்டியில் முடியுது. அந்த ஸ்ட் அப்படின்னு சவுண்டு கேட்குதுல்ல, ஸோ அதான் ஏஎஸ்டி. இப்போ பேசுகிறத பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. ஏதாவது பொருள் வேணும்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க? உன்னால் அதை எனக்கு தர முடியுமா? அதை தான் இங்கிலீஷில். இப்போது ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட உங்ககிட்ட இருக்க புத்தகத்தை எனக்கு தர முடியுமான்னு கேட்குறான். குட் யூ கிவ் மீ அ புக் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹியர் இட் இஸ், இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இதே மாதிரி இங்கே ஒரு ஆள் வந்து இந்த பர்சன் வந்து இன்னொருத்தங்கள்ட்ட கேட்குறாங்க. குட் யூ கிவ் மீ அ பென் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவர் வந்து சொல்கிறாரு ஹியர் இட் இஸ் அப்படின்னு சொல்லி பேனாவை எடுத்து கொடுக்குறாங்க. ஹியர் இட் இஸ். ஸோ இது மாதிரி தான் ஏதாவது பொருள் கேட்கணும், குட் யூ கிவ் மீ அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அவங்க பதில் இந்தாங்க இங்கே இருக்குது, ஹியர் இட் இஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி கேட்க போகிறீங்கன்னு பாருங்கள். மீ குட் த டாய்ஸ் கிவ் யூ. அதுக்கு நீங்கள் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு குட்டு வந்துடும். குட் யூ கிவ் மீ த டாய்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு குட் யூ கிவ் மீ த டாய்ஸ் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பேக்கு கேட்க போகிறோம். பேக் குட் யூ மீ அ கிவ் அப்படின்னு இருக்கு. அப்போ குட் ஃபஸ்ட்டு வரும். குட் யூ கிவ் மீ அ பேக். குட் யூ கிவ் மீ அ பேக். எனக்கு ஒரு பை கொடுக்க முடியுமா? குட் யூ கிவ் மீ அ பேக் அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ப்ரெப்போசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன், ஆன், அண்டர், நியர். ஸோ ஒரு பொருள் எங்கே இருக்குன்றதை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு எப்படிலாம் சொல்லுவோம்? அந்த பொருள் பரன் மேலே இருக்குன்னு சொல்லுவோம். இல்லை டேபிளுக்கு அடியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டின்னா குள்ளே இருக்குது, இல்லாட்டி கபோர்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உள்ள, மேலே, கீழே அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் ப்ரெப்போசிஷன் சொல்லுவோம். அதை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். இன், ஆன், அண்டர், நியர். இன்னுனா உள்ளன்னு அர்த்தம், ஆனுனா மேலேன்னு அர்த்தம், அண்டர்னா அடியிலன்னு அர்த்தம், நியர்னா பக்கத்துலன்னு அர்த்தம். ஸோ இன்னுனா உள்ள, ஆனுனா ஒரு பொருள் மேலே, அண்டர்னா அடியில், நியர்னா பக்கத்துலன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் கேட்டர்பில்லர் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இட் இஸ் இன் த ஷூ. த கேட்டர்பில்லர் இஸ் இன் த ஷூ. அடுத்த பிக்சரில் த கேட்டர்பில்லர் இஸ் ஆன் த ஷூ. ஷூ மேலே இருக்குது. அடுத்த பிக்சரில் கேட்டர்பில்லர் வந்து ஷூக்கு அடியில் இருக்குது. த கேட்டர்பில்லர் இஸ் அண்டர் த ஷூ.
அடுத்த பிக்சரில் the caterpillar is near the shoe. ஸோ இன்னுனா உள்ள, ஆனுனா மேலே, அண்டர்னா அடியில், நியர்னா பக்கத்தில். இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க இந்த ஷூக்கு பக்கத்தில் இந்த கரப்பாம்பூச்சி இருக்குது, அதை வந்து நியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேட்ச் ஸ்டிக் பாக்ஸ்க்குள்ளே உள்ளே இருக்கிறத லேடி பக்கை இன்னுன்னு சொல்லுவோம். இந்த லேடி பக் இஸ் இன் த பாக்ஸ். த காக்ரோச் இஸ் நியர் த ஷூஸ். இந்த ஆண்ட் வந்து சேருக்கு அடியில் இருக்குது. ஆண்ட் இஸ் அண்டர் த சேர். இந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த பாலுக்கு மேலே இருக்குது. த பட்டர்ஃப்ளை இஸ் ஆன் த பால். ஆன்னு சொல்லுவோம். இங்கே ஃபிஷ் வந்து வாட்டர் பவுல்குள்ளே இருக்குது. அப்போது the fish is in the bowl அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தா லீஃப் மேலே இருக்குது. the ladybug is on the leaf. லீஃப் மேலே இருக்குது ஆன். மேலேனா ஆன், உள்ளனா இன். நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் ட்ரா த இன்செக்ட்ஸ். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏத்தாப்பில் நம்ம இங்கே அந்த இன்செக்டை வரையணும். அ ட்ராகன் ஃப்ளை இஸ் ஆன் த கார். அ ட்ராகன் ஃப்ளை இஸ் ஆன் த கார். கார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கார் மேலே இருக்குன்னா நீங்கள் இங்கே வரைவீங்க, கார் மேலே இருக்க மாதிரி. இதுவே காருக்குள்ளேனா நீங்கள் இந்த விண்டோக்குள்ளே வரைவீங்க. இப்போ இங்கே கார் மேலே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது அ பக் இஸ் நியர் த சோஃபா. சோஃபா கிட்ட ஒரு பக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? சோஃபா கிட்ட இங்கே வரையலாம், இல்லை இங்கே வரையலாம், இங்கேயோ சோஃபாக்கு பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பக் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது ஸ்பைடர் இஸ் அண்டர் த சேர். சேருக்கு அடியில் ஒரு ஸ்பைடர் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சேரை வரைஞ்சிட்டு அதுக்கு அடியில் ஒரு ஸ்பைடர், கீழே அண்டர்னா அடியில் ஒரு ஸ்பைடரை வரைஞ்சிக்குவீங்க. A bee is in the bottle. இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு பீ இருக்குது. ஸோ இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு மஞ்சள் கலர் பீ வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லுக் அட் த வேர்ட் அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் பிக்சர். ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்னா என்னது? மேலே. ஆப்பிள் இஸ் ஆன் த பாக்ஸ். இதுதான் ஆன் த பாக்ஸ். இது வந்து நியர் த பாக்ஸ். ஸோ இதுதான் கரெக்டு. இன் வந்து இந்த worm is in the apple. இதுதான் கரெக்டு. இது வந்து worm is on the leaf. ஸோ இதுதான் கரெக்டு. நியர் இது என்னது? the apple is under the box. இதுதான் கரெக்டு. apple is near the box. near the box. ஸோ இதுதான் நியர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு த பாய் அண்ட் த பட்டர்ஃப்ளைன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. இதில் என்ன பண்ணுறான்னா, ஒரு சாம்னு ஒரு பையன் இருக்கான். அவன் இங்கே இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு கூடுக்குள்ளே இருக்குது. இந்த கூடுக்குள்ளே இருக்கிறத பார்த்து நான் வந்து வெட்டி விட போகிறேன் தாத்தா, எனக்கு வந்து நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ வாண்ட் டு ஹெல்ப் த பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி வெட்டி விடுறாரு. அப்போது வெட்டி விடும் போது தாத்தா சொல்கிறாரு, வேணாம் வேணாம் வெட்டாத, அதுவாக கூட்டிலேருந்து பிரிச்சுட்டு வந்தால் தான் அதால் பறக்க முடியும், வெட்டி விடாதன்றாங்க. ஆனாலும் தாத்தா சொன்னதை கேட்காம சாம் என்ன பண்ணுறான்? அதை வெட்டி விடுறான். அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணுறான். வெட்டி விட்டோன்னே என்ன ஆகுது? அந்த பட்டர்ஃப்ளையால் பறக்க முடியாமல் போய் அது ஒரு கல் மேலே உட்காந்துக்குது. ஸோ கல் மேலே உட்காந்தோன்னே ஐயோ இது என்னால் பறக்க முடியலன்னு ரொம்ப சோகமாக இருக்கான். அப்போ அவங்க தாத்தா சொல்கிறாங்க, அதுவே அதோட கூட்டை பிரித்தாதான் அதால் பறக்க முடியும், நம்ம வெட்டி விட்டோன்னா அதால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்கிறாரு. உடனே சோகமாயிடுறான். சாரி தாத்தா, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே அதை பிரித்து வரும்போது அதுக்கு முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், அதோட விங்ஸ்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருக்கும், அதால் பறக்க முடியும். ஸோ அதுதான் அவனுக்கு இப்போ தான் புரியுது. ஓகே, இந்த ஸ்டோரியை வாசிக்கலாம். த பாய் அண்ட் த பட்டர்ஃப்ளை. சாம் இஸ் அ குட் பாய். He likes to play. One day Sam sees a butterfly in a cover. Sam said, I will cut the cover to help the butterfly. Sam's grandpa said, no, let the butterfly come out on its own. அதுவா வெளியில் வரட்டும், அதுதான் on its own சொல்கிறாங்க அவங்க தாத்தா. But Sam cuts the cover to help the fly. The fly comes out, but it is not able to fly away. The next day, Sam sees it on the same rock. Sam asked, why is the butterfly on the rock? அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாட்ட கேட்குறான். ஏன் தாத்தா அது அந்த ராக்லேயே உட்காந்துருக்குன்னு கேட்குறான். Grandpa said, only if it cuts the cover on its own, it will fly. Sam said, sorry grandpa, I will never do this again. Sorry grandpa, நான் இது மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சோகமாக சொல்கிறான். இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸ்லாம் ஃபுல்லாக வளரல, சின்னதாக தான் இருக்குது. சாரி, நான் இனிமேல் இப்படி வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான்.
இப்போ சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். இது என்னது? அவங்க கத்திரிக்கோலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? கட் பண்ணுவோமா ஈட் பண்ணுவோமா? வி வில் கட் அப்படின்னா CUTS கட்ஸ். அப்புறம் இங்கே கொடுத்துருக்க இன்செக்ட் வந்து பட்டர்ஃப்ளையா ஸ்னெயிலா? இங்கே கொடுத்துருக்க இன்செக்ட் பட்டர்ஃப்ளை. அடுத்தது சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ். சாம் லைக்ஸ் டு என்னதுன்னு கேட்குறாங்க. சாம் லைக்ஸ் டு ஹெல்ப். சாம் saw it on the. சாம் பட்டர்ஃப்ளை எங்கே பார்க்குறாங்க? ராக். Grandpa said not to. Grandpa said not to. Grandpa அதை கட் பண்ணாதன்னு சொல்கிறாரு. said not to cut. CUT cut. பிக் பிக்சர்னு இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து இட்ஸ் ஆன் த மஷ்ரூம். ஃப்ளவருக்கு மேலே இந்த ட்ராகன் ஃப்ளை இருக்குது. ஆண்ட் ஹில்லுக்குள்ளே இந்த ஆண்ட் இருக்குது. ஸ்னெயில் வந்து இட் இஸ் நியர் த வெல். ஒரு வெல்லுக்கிட்ட இருக்குது, பக்கத்தில் இருக்குது. கிராஸ் ஹாப்பர் வந்து கிராஸ் மேலே இருக்குது, ஆன் த கிராஸ். கேட்டர்பில்லர் வந்து இட்ஸ் இன் த மஷ்ரூம், இந்த மஷ்ரூம்குள்ளேருந்து வருது. பீட்டில் வந்து இந்த பம்கின்குள்ளேருந்து வருது. ஸோ பீட்டில் இஸ் இன் த பம்கின். ஸ்பைடர் இஸ் அண்டர் த மஷ்ரூம், மஷ்ரூம்க்கு அடியில் இருக்குது. மஸ்கிட்டோ இஸ் ஆன் த கிரவுண்ட். இந்த ஹனிபி அதாவது பம்பிள் பீ வந்து இஸ் ஆன் த ஃப்ளவர். ஸோ இதெல்லாம் தான் வந்து கேட்டிருக்காங்க. வேர் இஸ் தி ஆண்ட்? த ஆண்ட் இஸ் இன் த ஹில்லுக்குள்ளே இருக்குது. வேர் இஸ் த ஸ்னெயில்? த ஸ்னெயில் இஸ் நியர் த வெல். வேர் இஸ் த பீ? த பீ இஸ் ஆன் த ஃப்ளவர். வேர் இஸ் த பீட்டில்? த பீட்டில் இஸ் இன் த பம்கின். வேர் இஸ் த கேட்டர்பில்லர்? த கேட்டர்பில்லர் இஸ் இன் த ஹவுஸ். இந்த மஷ்ரூம் வந்து ஒரு ஹவுஸாக கன்சிடர் பண்ணி அந்த ஹவுஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்கிறோம். வேர் இஸ் த பட்டர்ஃப்ளை? த பட்டர்ஃப்ளை இஸ் ஆன் த மஷ்ரூம். த பட்டர்ஃப்ளை மஷ்ரூம் மேலே இருக்கு, ஆன் த மஷ்ரூம். வேர் இஸ் த ட்ராகன்ஃப்ளை? த ட்ராகன்ஃப்ளை இஸ் ஆன் த ஃப்ளவர். வேர் இஸ் த மஸ்கிட்டோ? த மஸ்கிட்டோ இஸ் ஆன் த கிரவுண்ட். வேர் இஸ் த grasshopper? The grasshopper is on the grass. Where is the spider? The spider is under the roof. Next, write the names of the insects. இந்த நீங்கள் படித்த இன்செக்ட்ஸோட பேர்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் ஸ்பைடர், இது பம்பிள் பீ, இங்கே கடைசியாக கொடுத்துருக்குது ஹவுஸ் ஃப்ளை, ஈன்னு சொல்லுவோம்ல, ஹவுஸ் ஃப்ளை. Next, tick the correct one. Dragonfly is blue in color, blue. Ant walks with its legs. Insects live near the pond. The bumblebee has stripes of yellow and black. The tongue of the chameleon is sticky. Tongue of the chameleon எப்படி இருக்கும்? ஸ்டிக்கியாக இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது. Next, listen and circle the words that your teacher says. Lalita is a star. She makes very nice art. Last time she drew a farm to win the first prize. Today she is drawing a park. Her friend Dina has asked her to draw a shark as gift. ஸோ மேம் வந்து இப்போது சில வேர்ட்ஸ்லாம் சொன்னாங்கன்னா ஷார்க், ஷார்க் எங்கே இருக்குது? ஷார்க், SHARK, ஷார்க். ஸ்டார், ஸ்டார் எங்கே இருக்குது? STAR, ஸ்டார். ஆர்ட் எங்கே இருக்குது? ART, ஆர்ட். பார்க், பார்க்குன்ற வேர்டு எங்கே இருக்குது? PARK, பார்க். ஃபார்ம், ஃபார்ம்ன்ற வேர்டு எங்கே இருக்குது? FARM, ஃபார்ம். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஆண்ட் என்ன பண்ணும்? ஆண்ட் மார்ச் பண்ணும், MARCH, மார்ச். கேட்டர்பில்லர் என்ன பண்ணும்? க்ரால். ஸ்னெயில் என்ன பண்ணும்? ஸ்லைடு, நத்தை சறுக்கிட்டு வரும். ஸோ இது இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தோம்ல, அதான். இப்போ இங்கே ஒரு பையன் காய்கறி பழக்கடையில் போய் குட் யூ கிவ் மீ அ வாட்டர் மெலன் அப்படின்னு பழக்கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க. வாட்டர் மெலன் கொடுக்க முடியுமான்னு. அவர் அதை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லுவார்? ஹியர் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவார். ஹியர் இட் இஸ், இதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவார்.
இந்த படத்தை பார்த்து இன் வந்து எது கரெக்டான வேர்டு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் இந்த இன்னுன்ற ப்ரப்போசிஷன். த எல்ஃப் இஸ் இன் த பாக்ஸ். ஸோ இதுதான் கரெக்டான இது, இன் த பாக்ஸ். அண்டர், எல்ஃப் எங்கே அண்டரில் இருக்காரு? த எல்ஃப் இஸ் அண்டர் த டேபிள். ஸோ இதுதான் வந்து அண்டர் த டேபிள் கரெக்டானது. எல்ஃப் இஸ் நியர் த சேர், நியர் த சேர். இது அண்டர், இது இன் த பாக்ஸ். ஸோ அண்டர் த டேபிளும் கிடையாது, இந்த பாக்ஸும் கிடையாது, நியர் த சேர். ஸோ இதுதான் கரெக்டானது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.